அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசலிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை நிலை நல்ல ஒரு நிலைமைக்கு மாறணும், நாம் கேட்குற ஒவ்வொரு துவாக்களும் நிறைவேறணும் என்ற ஒரு ஆசை உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் முதல்ல கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் தொழுகை. 5 வேளை தொழுகை கரெக்டாக உங்ககிட்ட இருந்துச்சுனாலே போதும், வெற்றிகள் தானாக உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் கேட்டது எல்லாமே அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி தருவான், கேட்காததையும் நிறைவேற்றி தருவான், பல அந்தஸ்துகளை உங்களுக்கு தருவான். மானக்கேடான பல செயல்களிலிருந்து இந்த தொழுகை நம்மை பாதுகாக்கும், பாவங்களை செய்ய வைக்காது. 5 வேளை தொழுகை என்பது கடமையான ஒரு விஷயம் ஒரு முஸ்லீமுக்கு. அது இல்லைன்னா கண்டிப்பாக வேற எதுவுமே உங்களுக்கு தேடி வராது. தொழுகையை விட்டு நீங்கள் என்னதான் பிற அமல்களை செஞ்சாலும் உங்களுக்கு எதுவுமே பலன் அளிக்காது. உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்லா பிரச்சனைகளும் தீரணும்னா முதல்ல நீங்கள் தொழ ஆரம்பிங்க. கரெக்டாக அந்த வக்தில் தொழ ஆரம்பிங்க. பின்னாடி தொழுறது, ஏதாவது ஒரு தொழுகையை விடுறது அப்படிலாம் இருக்கக்கூடாது. 5 வேளை தொழுகையை கரெக்டான நேரத்தில் நீங்கள் தொழணும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தொழுகையை நமக்கு ஒரு சோதனையாக தான் இருக்கின்றது. இஸ்லாமிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது, கரெக்டாக அந்த டைமில் தொழ முடியும், அதற்கான நம்மளுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஆனால் நாம் இருக்கிற இந்த ஒரு நாட்டில் அந்த கரெக்டான அந்த தொழுகை நமக்கு கிடைக்குமா என்பது நிறைய சந்தேகம்தான். ஏன்னா வேலைக்கு போவாங்க, ஸ்கூல் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் நாம் கரெக்டாக 5 வேளை தொழுகணும். அதை மீறி நம்ம தொழுவது தான் வெற்றியில் இருக்குது. அதை தான் சோதனை நான் சொல்லணும். நீங்கள் கரெக்டாக அது எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி அந்த வேலை கரெக்டாக அந்த வேலை வந்தவுடனே நீங்கள் தொழ ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக வெற்றிகள் எல்லாமே உங்கள் வீடு தேடி வரும். நீங்கள் தான் கொஞ்சம் மெனக்கிடணும், அதுக்கேற்ற மாதிரி உங்கள் சூழ்நிலையை நீங்கள் மாற்றிக்கணும். என்றைக்குமே தொழுகையை விட்டுறாதீங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா தொழுது அல்லாஹ்கிட்ட துவா செய்வாங்களாம். தொழுகையை கொண்டு தான் ஃபஸ்ட்டு அவங்க உதவி தேடி இருக்கிறாங்க. நாமும் அது போல் செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய பல பிரச்சனைகள் நீங்கும். 5 வேளை கரெக்டாக தொழுதும் உங்கள் கஷ்டம் தீரலைன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழ ஆரம்பிக்கணும். நான் 5 வேளை தொழுதுட்டேன், என் கஷ்டம் தீரலை சொல்லிட்டு அப்படியே உட்காரக்கூடாது. இன்னும் என்ன செய்யலாம், இன்னும் எப்படி அல்லாஹ்விடம் நெருங்கலாம் சொல்லிட்டு நம்ம முயற்சி செய்யணும். தஹஜ்ஜுத் தொழுகை, துஹா தொழுகை, இது போன்ற தொழுகைகளை தொழுது நம்முடைய பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். பல பேரோட வாழ்க்கையை மாற்றிய தொழுகைகளாக இந்த தொழுகைகள் இருக்கின்றது. இன்னைக்கு நான் ஒரு 3 தொழுகைகளை நான் சொல்ல போகிறேன். அந்த தொழுகையை நீங்கள் வழமையாக கடைபிடித்துட்டு வந்தால் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், விதி மாறும், எல்லாமே உங்கள் கைக்கு வரும். அவ்வளவு சிறப்பு இருக்குது நான் சொல்ல போகிற இந்த தொழுகைகளை. 5 வேளை தொழுகை அது தனி, நீங்கள் எப்போவுமே தொழுதுட்டு வரணும், டெய்லியும் அது கணக்கு இருக்குது. இன்னொன்று தஹஜ்ஜுத் தொழுகை, இது கரெக்டாக அந்த நேரத்தில் இரவின் அந்த பிற்பகுதியில் தொழ வேண்டிய தொழுகை. இன்னொன்று துஹா தொழுகை, அந்த காலையில் தொழ வேண்டிய தொழுகை. இதை தவிர்த்து நம்ம இஷ்டத்துக்கு தொழுற மாதிரி தொழுகைகள் இருக்குது, அதுதான் நஃபில் தொழுகைகள். அந்த தொழுகைகள் நாம் வழக்கமாக தொழுதுட்டு வந்தால், நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி தொழுதுட்டு வரும்போது நிச்சயமாக நம்முடைய பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். இந்த நஃபில் தொழுகையிலேயே நாம் சில குறிப்பிட்ட வகைகளாக பிரிச்சுக்கலாம். ஒரு 3 விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம். அந்த 3 விதமாக நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ப தொழுதுட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல மாற்றம் ஏற்படும். இது வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தொழுலனா இந்த வீடியோ பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி ஒரு முறை தொழுது பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதில் முதல் தொழுகை பாவ மன்னிப்புக்கான தொழுகை, அதாவது சலாத்துல் தௌபான்னு சொல்லுவாங்க. தௌபா நஃபில் தொழுகை, அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகின்ற ஒரு விஷயம் என்னன்னா நாம் அவனிடம் அதிகமாக தௌபா செய்யணும், பாவ மன்னிப்பு கேட்குறோம். இதை ரொம்ப அதிகமாக அல்லாஹ் விரும்புகின்றான். இன்னொரு விஷயத்தையும் அல்லாஹ் விரும்புகிறான். அதாவது ஃபஸ்ட்டு விஷயம் தொழுகை கரெக்டாக தொழணும் சொல்லிட்டு. இப்போது நம்ம பாவ மன்னிப்பும் கேட்குறோம், தொழுகையும் தொழணும்னா இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து தொழுற மாதிரி இந்த தொழுகையை நீங்கள் தொழுது பாருங்கள், இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் நீங்கும். ஏன்னா மனிதனை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு தவறை கண்டிப்பாக செய்வான். நமக்கு அறிந்தும் நடக்கும், அறியாமலும் நடக்கும். யாருமே நான் தப்பே செய்யலை, எந்த பாவமும் நான் செய்யலை, ஏன் அல்லாஹ் இப்படி என்னை சோதிக்கிறான்னு சொல்லவே முடியாது. நிச்சயமாக நடக்கும். நாம் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பாவம் செய்யாமல் வாழ முடியவே முடியாது. அதற்கு என்ன செய்யணும், அந்த பாவத்தில் அப்படியே நிலைச்சு நிற்கக்கூடாது. உடனே அல்லாஹ்விடம் அப்போ நம்ம துவா கேட்கணும். பாவ மன்னிப்பு துவாக்கள் நிறைய இருக்குல்ல, அதை கேட்கணும். கூட இது போன்ற தொழுகை ஒரு 2 ரக்காத்து
வாரத்துக்கு ஒரு 2 நாள் தொழுவுங்க, இல்லை ஒரு நாள் தொழுவுங்க. முடிஞ்ச டெய்லி நீங்கள் தொழலாம். ஏதாவது ஒரு நாள் ஒதுக்கிட்டு ஒரு 2 ரக்காத்தாவது, நான் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், தௌபா நஃபில் தொழுகையை சொல்லிவிட்டு அல்லாஹ்விடம் தொழுது நார்மலாக நீங்கள் தொழுகிற மாதிரி தொழுவுங்க. தொழுதுட்டு பிறகு துவா செய்யுங்க. யா அல்லாஹ், நான் ஏதாவது தப்பு செஞ்சுட்டா என்னை மன்னிச்சிடு யா அல்லாஹ். எந்த ஒரு பிரச்சனையால், எந்த பாவத்துக்காக என்னை நீ தண்டிக்கிறியோ அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன். இந்த சோதனையை என்னை விட்டு நீக்கு சொல்லிவிட்டு நீங்கள் தொழுது சஜ்தால துவா செஞ்சு பாருங்கள். உங்கள் தலையை தூக்குறதுக்குள்ளே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடுவான். உங்களுக்கு இருந்த அந்த சோதனைகள் எல்லாமே விலகும். இது முதல் தொழுகை. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அடுத்து 2வது தொழுகை, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தரும் தொழுகை, ஹாஜத் நஃபில் தொழுகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான காரியம் உங்களுக்கு ஆக வேண்டி இருக்குது. நீங்கள் நார்மலாக 5 வேளை தொழுறீங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கல. தஹஜ்ஜுத் தொழுறீங்க, பதில் கிடைக்கல. துஹா டைமில் தொழுறீங்க, பதில் கிடைக்கல. அப்படி மீறி போகும்போது இது போல் நியத்து வச்சுக்கிங்க. இது மாதிரி நான் இத்தனை ரக்காத் தொழ போகிறேன். எத்தனை ரக்காத்து வேணாலும் நீங்கள் தொழலாம். 2 ரக்காத் தான் தொழும். நியத்து வச்சுக்கிட்டு அந்த தேவையை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் அல்லாஹ்விடம் நல்லா துவா செய்யணும். அந்த தேவை எனக்கு நிறைவேற்றித்தா. மிக முக்கியமான காரியங்கள் நிறைய இருக்கும்ல, நம்ம வாழ்க்கையில் நடக்கும்ல, அதற்காக இந்த தொழுகையை நீங்கள் தொழலாம். அப்படி நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது கண்டிப்பாக அந்த தேவை நிறைவேறும். அல்லாஹ் நிச்சயமாக தருவான். ஏன்னா நீங்கள் தொழுது துவா செய்கிறீங்க. அல்லாஹுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் தொழுகை. அந்த தொழுகையை கொண்டு நீங்கள் அல்லாஹ்விடம் துவா செய்கிறீங்க. அதுவும் 5 வேளை தொழுகையை விட்டுட்டு அதையும் தொழுதுட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் தொழுறீங்க பார்த்தீங்களா, அதை அல்லாஹ் பார்ப்பான். என்னுடைய அடியான் என்ன மற்ற உபரியான வணக்கங்களின் மூலமாக என்னை நெருங்குகின்றான்னு சொல்லிட்டு அல்லாஹ் பார்ப்பான். ஏன்னா நாம் அல்லாஹை நோக்கி ஒரு அடி எடுத்து வச்சா அல்லாஹ் நம்மை நோக்கி பல அடி எடுத்து வைப்பான். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை நோக்கி நெருங்குகின்றோமோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் நம்மை நோக்கி நெருங்கி வருவோம். அவ்வளவு சிறப்பு இருக்குது. இது போன்ற உபரியான வணக்கங்கள் மூலம் அல்லாஹ்வை நாம் நெருங்கும் போது அவன் மிகவும் மகிழ்ச்சி அடைவான், திருப்தி அடைவான். நாம் கேட்டதை நிச்சயமாக தருவான். நம்பிக்கையுடன் நீங்கள் தொழுது பாருங்கள். இந்த ஹாஜத் நஃபில் தொழுகை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். நிறைய பேரோட வாழ்க்கை இந்த தொழுகைகளால் மாறி இருக்குது. எத்தனையோ பேரோட கோரிக்கைகள் இந்த ஹாஜத் நஃபில் தொழுகையால் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையும் மிக நல்ல முறையில் மாறும். இது 2வது வகை தொழுகை. அடுத்து மூன்றாவது தொழுகை என்னென்னா ஷுக்ரியா நஃபில் தொழுகை. அதாவது அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தும் தொழுகை. நமக்கு ஏதாவது ஒரு தேவை நாம் அல்லாஹ்விடம் கேட்டு இருப்போம். இது போன்ற ஹாஜத் நஃபில் தொழுகை கேட்டு அந்த தேவை நிறைவேறி இருக்கும். அப்போ நிறைவேறின உடனே நாம் விட்டுறக்கூடாது. அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தணும். ஒரு காரியம் நம்மளுக்கு கிடைக்குது, உடனே நன்றி செலுத்தும் போது அல்லாஹ்விற்கு அந்த காரியத்திற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப திருப்தி அடைவான். என்னோட அடியான் என்ன நன்றி செலுத்துகிறான், எனக்கு என்னை நினைவு கூறுகிறான்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக தருவான். அருட்கொடைகளை அதிகப்படுத்துவான். நமக்கு அந்த ஒரு விஷயம் இருக்குது. எப்பவுமே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் போது பொதுவாகவே நன்றி செலுத்தக்கூடிய திக்ருகள் நிறைய இருக்குது பார்த்தீங்களா. அல்ஹம்துலில்லாஹ் சொன்னாலே அல்லாஹ் அந்தளவுக்கு சந்தோஷப்படுவான். இது போன்ற தொழுகையை கொண்டு நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தும் போது அளவே இருக்காது. அதுதான் ஷுக்ரியா நஃபில் தொழுகை. இந்த தொழுகையும் நீங்கள் எத்தனை ரக்காத் வேணாலும் தொழுதலாம். குறைந்தபட்சம் 2 ரக்காத். இப்படி தொழுது நீங்கள் துவா செஞ்சு பாருங்கள். உங்கள் கோரிக்கை நிறைவேறுது. உடனே இந்த 2 ரக்காத் தொழுது நல்லா சஜிதால துவா செய்யுங்க. அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்துங்க. அவனை அதிகமாக புகழுங்க. ஒருவேளை உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல, நீங்கள் இது மாதிரி கோரிக்கைக்காக எதுவுமே நீங்கள் தொழல, அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் தொழுவுங்க. ஏன்னா நமக்கு அறிந்தும் அறியாமலும் நிறைய நியமத்துக்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான். நம்ம நல்லபடியாக பேசுகிறோம், இதுவும் நியமத் தான். ஆரோக்கியமாக இருந்தால் அதுவும் நியமத் தான். எல்லாமே நியமத்துக்கள் தான். அதற்காக அல்லாஹ்விடம் நாம் அதிகமாக நன்றி செலுத்தணும். அவனை நினைவு கூர்ந்து கொண்டே இருக்கணும். இது போன்ற தொழுகைகள் அதை கரெக்டாக பூரணப்படுத்தும். ஃபுல்லாக 100% அந்த நினைவுபடுத்தி அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த 3 தொழுகை. ஃபஸ்ட்டு தொழுகை என்ன? தௌபா நஃபில் தொழுகை. அடுத்தது ஹாஜத் நஃபில் தொழுகை. 3வது ஷுக்ரியா நஃபில் தொழுகை. இதில் ஹாஜத் நஃபில் தொழுகை என்பது நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும்போது நம்ம தொழுவோம். ஆனால் ஃபஸ்ட்டும் தேர்டும், அதாவது தௌபா நஃபில் தொழுகை, ஷுக்ரியா நஃபில் தொழுகை, இந்த 2த்தையும் நீங்கள் வழக்கமாக தொழுதுட்டு வாங்க. உங்களுக்கு தேவைகள் இருக்கோ இல்லையோ, கஷ்டங்கள் இருக்கோ இல்லையோ, ஆனால் வழக்கமாக முடிஞ்சால் டெய்லியும் தொழுதா சிறப்பு. இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 2 முறை இல்லை ஒரு முறையாவது ஏதாவது ஒரு நேரத்தை வச்சு நீங்கள் தொழுதுட்டு வாங்க. இது மாதிரி தொழுதுட்டு வரும்போது உங்கள் பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். நீங்கள் நன்றி செலுத்துறீங்க பார்த்தீங்களா, அதன் பொருட்டாக அல்லாஹ் உங்களுக்கு இன்னும் வாரி வழங்குவான். உங்கள் பொருளாதாரம் பல மடங்கு உயரும்.
வீட்டில் முசீபத்துகள், பிரச்சனைகள், கடன், வறுமை, நோய் நொடிகள் எதுவுமே இருக்காது. சண்டை சச்சரவுகள் எதுவுமே இருக்காது. ஒரு ரஹாத்தான நிம்மதியான ஒரு வீடாக அந்த வீடு இருக்கும். நீங்கள் கேட்டது எல்லாம் அல்லாஹ் தந்து கொண்டே இருப்பான். நீங்கள் மனசில் நினைக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்று ஒன்றா நடக்கும். பெரிய பெரிய ஆபத்துகள், சோதனைகள் நிச்சயமாக உங்களுக்கு வராது. உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரும். 5 வேளை தொழுகைகளோடு சேர்த்து இந்த ஒரு 3 வித தொழுகைகள் நீங்கள் வழக்கமாக தொழுது பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும், எல்லா நோக்கங்களும் நிறைவேறும். வாழ்க்கையில் வெற்றி மேலே வெற்றி தான் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளவு சிறப்புகள் அடங்கிய தொழுகைகள் இது. இதற்காக ஸ்பெஷலான நியத்து, ஸ்பெஷலான துவாக்கள் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நார்மலாக நீங்கள் தொழுகிற மாதிரி தான். நியத்தை மட்டும் மாற்றி மாற்றி வச்சுக்கிங்க. நான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்துறதுக்காக இந்த தொழுகை தொழுகிறேன், பாவ மன்னிப்பிற்காக தொழுகிறேன், என்னுடைய தேவை நிறைவேறதுக்காக 2 ரக்காத் அல்லாஹிற்காக தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் மனசில் நியத்து வச்சுட்டு தொழ ஆரம்பிங்க. நல்லா துவா செய்யுங்க. தொழுதுட்டு முக்கியமாக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீங்க. ஒரு மாதம் நீங்கள் கண்டினியூஸாக இந்த மாதிரி தொழுது பாருங்கள். தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீங்க. உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் சொல்லிட்டு உங்களுக்காக அல்லாஹ் கிட்ட நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.